டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது வெற்றி வெற்றி யூடியூப் சேனல். நான் டாக்டர் செந்தில்குமார். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக மோட்டிவேஷன் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ 2-3 போட்டாச்சு. இதில் ஏன் வந்து இந்த மோட்டிவேஷன் இதை வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறையா ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது லைஃப்பில். அதுக்குள்ளே சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அந்த தாட் ப்ராசஸ்க்குள்ளேயே போயிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய தோல்விகள் மட்டுமே சந்திக்கிறாங்க. ஸோ நம்ம வெற்றியை வந்து நம்ம அணுகணும் அப்படின்னா அந்த தடைகளை எல்லாத்தையுமே நம்ம தகர்த்தெறியணும். அதனால் நிறைய தடைகள் வந்து இருக்குது நம்மளோட வெற்றிக்கு. நிறைய தடைகள், வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னாலும் சரி, அல்லது ஒரு அரசு பணியில் வெற்றி அடையணும் அப்படின்னாலும் நிறைய தடைகள் வந்து வரதான் செய்யும். அந்த தடைகளை எல்லாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த தடைகளை பற்றின விஷயங்களை தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து நம்ம மனசுடைய முக்கியமான ஒரு தடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மூலமாகவோ அல்லது ஃபேமிலியாலவோ அல்லது உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்டாலேயோ யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் வந்து ஸ்பார்க் ஆகிடுறீங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் அதோடைய ஜேர்னி, அதோடைய டைம் பவுண்டு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? நார்மலாக வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்த உடனே வந்து ஒரு 1 இயரில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. அந்த எக்ஸாமில் வந்து சப்போஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே வந்து ஃபெட்டப் ஆகிடுவீங்க. ஃபெட்டப் ஆகிட்டு ஃபோன் பண்ணுறீங்க, நான் ட்ரை பண்ணேன், அப்புறம் வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. அதாவது கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தளவுக்கு இந்த டைம் பவுண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆனால் சிலர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து கிடச்சிரும், சிலருக்கு 1 இயர்லேயே கிடைக்கும். ஆனால் நாம் ஒரு டைம் பவுண்ட் வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா 3 to 5 இயர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் எழுதுறது இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வாங்க முடியுமா அப்படின்றது தெரியலை. ஸோ எகைன் வந்து மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்டு வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே, அதாவது ஏதோ சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி அது எழுதுறீங்க அப்படின்னா அது தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எந்த ஏரியா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். வர எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும். ஸோ டைம் பவுண்ட் அப்படிங்கிறது வந்து அது 3 to 5 இயர்ஸ் கூட ஆகலாம். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து நான் வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணேன். 2017 டிஆர்பி வந்து மார்க் கம்மி. அதுக்கப்புறம் 2018 டிஎன்இபி ஏஇக்கு வந்து எழுதுகிறேன். அதுலேயும் வந்து 1 மார்க்கில் கிடைக்கல. ஸோ வந்து மறுபடியும் வந்து 2019 எழுதுகிறேன். ஸோ அதுலேயே வந்து நிறைய கோர்ட் கேஸ் அதுன்னு போயிட்டு 2022 தான் அந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸு. அப்புறம் 2022 அதுக்கு முன்னாடி 2021 வந்து மறுபடியும் இந்த டிஆர்பி பாலிடெக்னிக் எழுதியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஜேர்னி வந்து பாருங்கள், அது வந்து ரொம்ப ஈஸியான ஜேர்னி கிடையாது. டைம் பவுண்டு வந்து கிடையாது. ஸோ 2017 ஸ்டார்ட் பண்ண அந்த ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 தான் வந்து முடிஞ்சு. ஸோ 2022 அக்டோபர் 27 தான் வந்து எனக்கு பிடிச்ச ஜாபில் நான் வந்து உட்கார்றேன். ஸோ இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 17 to 22 வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் டைம் வந்து எனக்கு வந்து டைம் வந்து எடுத்திருக்கு. ஈவன் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலையெல்லாம் விட்டுட்டு படித்து ஒரு 5 இயர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் 2017 நாங்கள் 4 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொருத்தர் இளங்கோவன் அப்படிங்கிறவர் வந்து 2018 டிஎன்இபியில் அவர் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு புத்திசாலி. ஸோ 2017 அவர் வந்து நிறைய மார்க் வாங்கியிருந்தார். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸில் வந்து அவர் ஜாப் கிடச்சிருச்சு. எனக்கும் இன்னொரு மேடம் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2022 வேலை கிடச்சிச்சு. ஆனால் சொன்னால் நம்ம பார்த்தீங்க, அதுக்கப்புறமும் எனக்கு கூட இன்னொருத்தர் செந்தில் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட குரூப்பில் இதில் போட்டிருந்தேன். அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். மறுபடியும் 2017 அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ 2025 அக்டோபர் 27 வந்து ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். எதுக்காக சொல்கிறான்னு, இப்போ அவரோட ஜேர்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2017 போட்டுக்கோங்க. ஸோ 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. சரிங்களா? ஸோ அவரோட ஜேர்னி கிட்டத்தட்ட நாங்கள் சர்வீஸ் போய் 3 வருஷம் அப்படின்னா 5 + 3 8 இயர்ஸ் வந்து அவர் வந்து போராடி இருக்கார். ஆனால் அவர் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி போயிட்டார். அதனால் டைம் பவுண்ட் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தல. சிலருக்கு அது 2 வருஷம் ஆகலாம்,
இளங்கோவன் மாதிரி, சிலருக்கு எங்களை மாதிரி வந்து 5 வருஷம் ஆகலாம், இல்லை செந்தில் ராஜா மாதிரி 8 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் உங்களுக்கு ஃபினான்ஸை பொறுத்து நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா 5 to 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் செட்டில் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா சர்வீஸ் இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த டைமை வந்து நீங்கள் நினச்சிட்டு மறுபடியும் கேட்டெல்லாம் இருக்க வேண்டாம். எப்போ வரும் நீ வர எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. வர எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது கீப் ஆன் ஆஸ்கிங் அப்படிங்கிறது, அல்லது டைம் வந்து அதிகமாகுது, 2 வருஷத்தில் எனக்கு வேலை கிடைக்கல, உடனே வந்து ஃபெட்டப் ஆகுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. கவர்மெண்ட் ஜாபை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும். யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எங்களை மாதிரி யாராவது ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ டைம் கொண்டு வந்து நீங்கள் வந்து கேட்காதீங்க 2 இயர்ஸ்லேயே 1 இயர்ஸில் கிடைக்கல அப்படின்னு உடனே ஃபெட்டப்பும் ஆக வேண்டாம். ஸோ கீப் ஆன் ட்ரைங். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.